எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிச்சயமா நல்லா இருக்கணும். எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். அதுதான் என் ஆசை. வெல்கம் டு ரோஸ் உமா மகேஷ் சேனல். ஓகேங்களா? இப்போ எங்க நான் போய்கிட்டு இருக்கேன்னாக்கா, நான் வந்து ஏற்கனவே ஒரு நண்டு நான் ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அதாவது கண்டா நண்டு. அது பல இடத்துல நான் தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. ஸோ என்னோட மகன் வந்து கூகுளில் பார்த்து சர்ச் பண்ணி எப்படியோ ஒரு இடத்துல கிடைக்குதுன்னு எங்களுக்கு தெரிய வந்துச்சு. ஸோ இப்போ நாங்கள் வந்து அந்த இடத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கோம், அந்த நண்டு வாங்குறதுக்கு. அங்கே எப்படி விற்கிறாங்க, என்ன மாதிரி விற்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. அங்கே போனோன்னே நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகேங்களா? இன்னைக்கு சமையல் வந்து நான் நண்டு, அதாவது காண்டா நண்டு வந்து நம்ம ஊரில் மிளாயில் வந்து தம் நிப்பான்னு சொல்லுவாங்க. அதுதான் நான் இப்போ வாங்க போகிறேன். எனக்கு தம் நிப்பான்னா மிளாய்க்காரங்களுக்கு வந்து ஹலால் சொல்கிறாங்க. தான் பத்துனாக்கா அவங்க வந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறாங்க. அது எனக்கு தெரியல எப்படின்னு. ஸோ பார்ப்போமே, போய் எப்படி இருக்குன்னு அப்புறமா அங்கே சந்திப்போம். ஓகேங்களா? இப்போ பாருங்க, நான் வந்து அங்கே போகிறதுக்கு முந்தி, அதாவது அந்த நண்டு வாங்குறதுக்கு போகிறதுக்கு முந்தி அதோட அந்த இடம் எல்லாம் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஏதாவது பூச்சோங்கோலம் போகுது வந்து நீங்க பாருங்க, அவ்வளவு அழகா இருக்கு. அந்த பில்டிங் எல்லாம் பாருங்க. அதாவது அதெல்லாம் வந்து அப்பார்ட்மெண்ட், ஷாப்பிங் மாலும் இருக்குது. பட் இது வந்து ஜஸ்ட் ஒரு நார்மலோட கடைங்க தான். பார்த்துக்கிட்டே வாங்கல எவ்வளவு அழகா இருக்குன்னு. ஒவ்வொரு இடமும் கேரள வந்து நிறைய இடம் இருக்கு, சுத்தி பார்க்குற இடம் இருக்குன்னு சொன்னாக்கா எக்கச்சக்கமா இருக்கு. நம்ம அதெல்லாம் ஒரு நாளைக்கு போய்தான் உங்களுக்கு வந்து நான் வீடியோ போட்டு காணிக்கிறேன். பாருங்க எப்படி ஓடுதுன்னு. இங்க இருக்கிற கொண்டோலாம் அவ்வளோ அழகா இருக்கும். எவ்வளோக்கு அழகா இருக்குதோ அவ்வளோக்கும் வந்து ரேட்டும் அவ்வளோ அழகா இருக்கும். அதாவது ரேட்டு சரியான கூடங்க இங்கெல்லாம் வந்து. அதாவது ஒவ்வொரு இடத்துல பொறுத்தது இருக்குது. கொஞ்சம் உள்ளுக்கு கொஞ்சம் அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா ரேட்லாம் கொஞ்சம் குறைவா இருக்கும். இந்த மாதிரி டவுனோட ஏரியாலாம் வந்து அளவுக்கு மாதிரி ரொம்ப இருக்கும். ஆனால் இங்கே எக்கச்சக்கமா சமயத்தில் வந்து நம்ம ஆஃபீஸ் முடிஞ்சு நம்ம வந்தோமாக்கா நவர கூட முடியாது, அவ்வளோ ஜாமா இருக்கும். எவ்வளோதான் அவன் வந்து இந்த ரோடு பில்ட் பண்ணாலும் அவ்வளோக்கும் அந்த காடி எங்கேருந்து தான் அவ்வளோ வருமோ தெரியல, அவ்வளோ ஜாமா இருக்கும் சில சமயத்தில். இப்போ வந்து ஆஃபீஸ் அவர்லாம் முடிஞ்சிட்டு நான் போய்கிட்டு இருக்கேன்னா அதனால வந்து அவ்வளோ ஜாம் இல்லை. இதெல்லாம் போற வழியெல்லாம் இதே மாதிரி தாங்க இருக்கும். இந்த ரோட்ல எல்லாமே வந்து இந்த பில்டிங்கு, கொண்டோ, அப்பார்ட்மெண்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். நான் வேற ஒரு நாளைக்கு நான் டவுனுக்கு போகும்போது, கேரள டவுன் போகும்போது அங்க ஒவ்வொரு இடமும் அப்புறம் மால் எப்படி இருக்குது எல்லாமே நான் உங்கள்கிட்ட எடுத்து காணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. நான் ரோட்டில் எல்லாம் காணிச்சிக்கிட்டு வந்தேன் என்னென்ன இடத்தெல்லாம். இப்போ வந்து நாங்கள் தாமானூலுக்கு போயாச்சு. ஏன்னாக்கா அங்கே தான் அந்த தாமானில் தான் அந்த நண்டு விற்கிறவங்க வீடு இருக்குது. ஸோ நான் கூட நினச்சேன் அவங்க வந்து ஷாப் ரோட்டில் அந்த மாதிரி விற்கிறாங்களான்னு. இல்லை, அது வந்து ஒரு வீட்டில் விற்கிறாங்க. இதை பாருங்கள், அந்த வீடு தான் அது. என் சான் காணிச்சாரு. ஏன்னா அவங்களோட சாணுக்கிட்டலாம் அவர் பேசியெல்லாம் இது பண்ணிட்டார். இப்போ அவங்க சான் இங்கே இல்லை, அவங்க மதர் தான் இருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து இப்போது போயிட்டு அவங்கள மீட் பண்ணிவிட்டு நாங்கள் நண்டு வாங்குறது போது நான் உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். இப்போ நாங்கள் வந்து காடி விட்டு இறங்கிட்டோம். இப்போ நான் வந்து அந்த பாய், அதாவது என்னோட சானோட ஃப்ரெண்ட் இருக்காங்களே, அந்த பாயோட அம்மாட்ட இப்போ நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வெயிட்லாம் பார்க்குறாங்க, எவ்வளோன்னு எத்தனை கிலோ இருக்குன்னு. அவங்களும் வந்து இப்போ வந்து இந்த நண்டெல்லாம் வந்து சபால இருந்து இந்த ஊருக்கு வர வச்சு அவங்க வந்து இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறாங்க. அது உயிரோட தான் இருக்கிறது எல்லாமே. அப்போ இடையில ரொம்ப நாள் அவங்க வந்து கொண்டாந்து ஒரு வாரம் அந்த மாதிரி வச்சுருந்தா எது இதாக போதும் அவங்க வந்து ஃப்ரோசன் பண்ணுறதுக்காக அந்த பிளாஸ்டிக்கெல்லாம் போட்டு ஃப்ரோசனில் வச்சுருவாங்க. ஆனால் எல்லாம் வந்து புது நண்டு தான். அது வந்து நாங்கள் எடுத்தது வந்து அது எல்லாமே வந்து ஒரு 3 கிலோ கிட்ட இருக்கும். ஆனால் இப்போ என்ன ஒரு ப்ராப்ளம் ஆச்சு, நான் அதில் வந்து பேச முடியல. ஏன்னா என்னோடய மைக்ரோஃபோனை வந்து நான் சார்ஜ் பண்ணலை. அதனால அது நின்ன வச்சு என்னோடய வாய்ஸ் வந்து நான் பேசுகிறத வந்து அங்கே வெளியாக்க முடியல. ஸோ அதனால் வந்து எதுவும் நினச்சிக்காதீங்க. அதனால தான் இப்போ வந்து நான் உங்களுக்கு பேசி நான் தெரியப்படுத்துகிறேன். அது வந்து எத்தனை கிலோ இருக்குன்னாக்கா நண்டு 3 கிலோ 130 கிராம் கிட்ட இருக்குது.
ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க எல்லாம் ஹானஸ்டாக பேசுகிறாங்க. எல்லாம் செம்ம வெயிட்டான நண்டாக இருக்குது. நான் தூக்கி பார்த்தேன். அவங்களும் நல்லா பேசுகிறாங்க. எப்படி எப்படின்னு அவங்க எங்கள்கிட்ட வந்து இங்கேருந்து வருது, எவ்வளோ வருது, எப்படி வருதுன்னு எல்லாமே அவங்க வந்து எங்கள்கிட்ட சொல்கிறாங்க. மனசில் எதுவும் வைக்காமே சொல்கிறாங்க. அதோட அவங்கள்ட்ட வந்து ரொம்ப பேர் எல்லாம் வாங்குவாங்க. அதோட முக்கியமாக வந்து தீபாவளிக்கு கூட அவங்க சொன்னாங்க வந்து 200 கிலோ கிட்ட கூட அவங்க விற்றுட்டாங்கன்னு. ஸோ அதோட நானும் பார்த்தேன். எனக்கு நண்டுனா எது புதுசு பழசுன்னு எனக்கு தெரியும். நானும் தூக்கி பார்த்தேன். நல்லா வெயிட்டும் நல்லா இருக்குது. அவங்க நல்லா சிரிச்சுக்கிட்டு ஓகே அவங்களும் எவ்வளோக்கு விலையை வந்து கொஞ்சம் லேஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணி எங்களுக்கு கொடுத்தாங்க. ஆனால் வந்து இப்போ எனக்கு ரொம்ப மனசு கவலையாயிருச்சுனாக்கா, நான் பேசுறது வந்து அங்கே நானும் அவங்களும் சேட் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு வந்து காட்ட முடியாமல் ஆயிடுச்சு. இப்போ அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. என் மேலே நம்ம செல்ஃபி எடுத்துக்குவோம் அப்படிலாம் சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பியாக ஆகிட்டாங்க. அதோட வந்து அவங்க சொன்னாங்க திருப்பி வந்தீங்கன்னாக்கா எனக்கு தெரியப்படுத்திட்டு நீங்கள் வாங்க அப்படின்னு. இதுதான் நாங்கள் வந்து அங்கே சேட் பண்ணி நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள்ட்டையும் பேசிட்டு எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாச்சு. அவங்களுக்கும் ரொம்ப அவங்க சொன்னாங்க ஓகே நீங்கள் யூடியூப் செய்கிறீங்களா, நானும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் அப்படியெல்லாம் சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகி கையை கொடுத்துட்டு நாங்கள் இப்போ வீட்டுக்கு வந்து திரும்புகிறோம். அதோட ராத்திரி ஆயிடுச்சு வேறு. அதோட சரி கொஞ்சம் டார்க் ஆயிடுச்சு. ஆனால் இந்த சமயம் கூட என்னால் வந்து என்னோட மைக்ரோஃபோன் வந்து வேலை செய்யலை. ஸோ இப்போ நான் வந்து நைட்டில் என்னென்ன பார்த்துக்கிட்டு வரேன், என்னென்னு செஞ்சுட்டு வரேன், இதுதான் நான் பேசிக்கிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து இப்போது அவங்கள்ட்ட எல்லாம் நல்லா பேசிட்டு எல்லாம் செஞ்சுட்டு அவங்களும் கேட்டாங்க ஏன் நீ வந்து வீடியோலாம் ஷூட் பண்ணுற, பிகாஸ் அப்புறம் நான் அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன் நான் வந்து யூடியூப் பண்ணுறேன், இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாச்சு. ஸோ இது கூட நீ போடுவியா அப்படின்னு சொன்னால் நான் ஆமான்னு சொன்னேன். ஸோ அவங்க என்னோட சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிவிட்டு கை கொடுத்துட்டு அதோட நாங்கள் வீட்டுக்கு வரோம். இப்போ பாருங்கள் நைட் வியூ ஹைவே பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. அங்கே பாருங்கள் பெட்ரோல் ஸ்டேஷன் இருக்குது, அப்புறம் சாப்பாட்டு கடைங்கள்லாம் நிறையா இருக்குது. அதான் அந்த என்னால் சொல்ல முடியும். ஏன்னா அங்கே நான் பேசும்போது வந்து நான் ரொம்ப நிறையா பேசிக்கிட்டு இருந்திருக்கேன். பட் இப்போ வந்து நான் வந்து உங்கள்கிட்ட என்னென்ன நடக்குதுன்னு தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஏன்னா என்னோட மைக்ரோஃபோன் வந்து கொலார் பண்ணி விட்டுருச்சு. ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டு வாங்கினேன் நைட் வியூவை. போய் நண்டு வாங்கணும். உங்களுக்கு அந்த ஹைவேலாம் காணிச்சேன் எப்படி எப்படிக்குன்னு. இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ வீட்டில் வந்து அந்த நண்டை நான் தூக்கி காணிக்கிறேன் பாருங்க எவ்வளோ பெருசுக்கு இருக்குதுன்னு. ஒவ்வொரு நண்டும் இருங்க நான் போய் எடுத்துக்கிட்டு வரேன். அந்த நண்டை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, எவ்வளோ பெருசுக்கு இருக்குது. இது ஒரு ஆள் ஒன்று சாப்பிட்டாலே போதும். நம்ம அதனால ஒரு மாசம் மேலே சாப்பிட வேண்டியதில்லை. அவ்வளோ பெருசுக்கு இருக்குது. பார்க்கறதுக்கும் அவ்வளோ கனம், சரியான கனம். இப்படி பேசுறது சொல்றது இது மட்டும் நினைக்கிறேன் ஒரு 1/2 kg இருக்கும் நினைக்கிறேன். ஒவ்வொரு நண்டும் அவ்வளோ கனத்துக்கு இருக்குது. சரியான காலெல்லாம் சரியான பெருசு, உள்ளுக்கு செம்ம சதை இருக்கும். கிணம் இல்லைனாக்கா அது சும்மா ஓடுதான் இருக்குன்னு அர்த்தம். இப்ப நம்ம எப்படி ஆயுதுன்னு காணிக்கிறேன். இதே இங்க 2 நண்டு, அந்தாண்டு ஒரு 4 நண்டு இருக்கு. மொத்தம் நான் 6 நண்டு வாங்கினேன். இந்த 6 நண்டு வந்து 3 கிலோவுக்கு மேலே இருக்குது. 3.25 கிலோ இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம நண்டு ஆஞ்சிக்குவோம். இவ்வளோ பெருசுக்கு இருக்குது. இந்த காலை உடைக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கும் நினைக்கிறேன். பாருங்க நண்டுக்கு சொல்லியிருக்காருங்க இந்த மாதிரி கூரா இருந்துச்சுன்னா ஆண் நண்டு, அதாவது இது வந்து அப்படியே ரவுண்டா இருந்துச்சுன்னா பெண் நண்டுன்னு. என்னால இது ஆய முடியல, சரியான கிராஸா இருக்குது. அளவுக்கு மாதிரி நான் என் சாணோட்டு தான் ஆய சொன்னேன். அந்த பக்கம் திருப்பி நான் ஸ்டெப் ஸ்டெப்பா கத்து கொடுக்க போறேன். இதை பிடிச்சிக்கோ. இல்ல 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 திருப்பு. இதை கழட்டு இப்படி. கழட்டிட்டு அதை அப்படியே ஓட பிடிச்சிக்கிட்டு. இல்ல அப்படியே கழட்டு ஓட ஓட அப்படியே கழட்டு. இல்ல அப்படியே பிடிச்சிட்டு உள்ளுக்கு கை வரல விட்டு அந்த ஓட அப்படியே கழட்டு. கழட்டு. அப்படிதான் கழட்டியாச்சா? கழட்டிட்டு அந்த ஓட அங்க வை, அந்த ஒரு சைட்ல. அப்ப இந்த 2 அதை விட்டுரு. இந்த 2 இதெல்லாம் எடு. நீ என்ன செய்ய, இது மட்டும் ஓட மட்டும் கழட்டிடு. நான் வந்து அப்புறம் ஆஞ்சிக்கிறேன்.
ஓகேயா? நண்டு காலை போட்டுரு. பார்த்தல எவ்வளவு இருக்குன்னு. இப்போ தேவப்பெரிய காலா இருக்கு. இப்போ வந்து திருப்பி அதை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பசுக்கு இருக்குதுன்னு. அது எடுக்கணும்னா கத்தியில் வச்சு நம்ம நண்டுலாம் எப்பயாச்சும் ஒரு வாட்டி சாப்பிடலாங்க. நீங்களும் வாங்கி இதே மாதிரி சாப்பிடுங்க செஞ்சு. எவ்வளோக்கு எங்க கிடைக்குதோ வேணான்னு விட்டுறாதீங்க. இது ரொம்ப கிடைக்க கஷ்டம். முன்னெல்லாம் வந்து நான் என்னோட இடத்துல, அதாவது நான் பிள்ளைங்கள இருக்கும் போது அங்க வந்து அந்த ரோட்டு பக்கம்லாம் வக்கல்ல வச்சு அது வந்து அந்த காண்டா காடுங்க இருக்குல்ல, அந்த காடுல வந்து போய் புடிச்சிட்டு வந்து கூறு கூறா போட்டு விற்பாங்க. இப்பெல்லாம் வந்து கிடைக்க மாட்டுது. நண்டுலயே வாங்கினதுல வந்து இப்ப எல்லாம் ஆஞ்சிதோட இதுதான் ஆக பெருசு. ஏன்னா அந்த பேக்ல வந்து வைக்க முடியல, அதனால காலை உடைச்சிட்டோம். இவ்வளவு பெருசுக்கு இருக்குன்னு. நல்லா நீளமா இருக்கு, நீள நிறமா. சுத்தமா இந்த மாதிரி ஆஞ்சிக்கணும். காலை வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த நுனியில உள்ளது வெட்டிக்கலாம். நான் வந்து இந்த ஒரு ஓடை வந்து நான் கழுவி வைக்கிறேன். இந்த ஓடு வந்து கழுவி நான் வந்து வைக்க போறேன். ஏன்னு சொன்னாக்கா நம்ம வந்து சமைச்சு முடிஞ்சிட்டு அதை அழகுபடுத்துறதுக்கு மேல இதே மாதிரி தான் அந்த ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் என்ன செய்வாங்க, சமைச்சிட்டு ஆர்டர் பண்ணணுமா நண்டு பேட்டலோ நண்டு என்னவோ இந்த மாதிரி ஓடை வந்து அவங்க சுத்தம் பண்ணிட்டு கடைசியில அந்த பருத்தினதுலயே மேல வச்சு அழகா ஒரு அழகுபடுத்தி கொண்டுட்டு வராங்க. அந்த அழகுபடுத்தி கொண்டுட்டு வர்றதுக்கு அவ்வளோக்கும் காசு தெரியுங்களா? காலை வந்து இந்த மாதிரி வெட்டிடணும். அப்பதான் வந்து அந்த மசாலா போகும். ஆஞ்சி எடுத்துடணும். இல்லைன்னா அப்படியே அந்த கவுளு வாடை வடிக்கணும். பாருங்க, நண்டு நல்லா கிளீன் பண்ணி நல்லா சுத்தமாக மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு கழுவி வச்சுட்டேன்.